ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. இருள் சூழ் பள்ளத்தில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமைக்கு அஞ்சேன். இருள் சூழ் பள்ளத்தில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமைக்கு அஞ்சேன். உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே. உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதுமில்லை. இறை குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புருவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பழி உறவின் பழி, புது வாழ்வு தரும் அன்பின் பழி. புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறை குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புருவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. விளக்கு எதுவாயினும் நோக்கம் ஒளி பெறுவதே.
இறைவனில் நாம் ஒளி பெற இன்றைய ஒளி வழிபாட்டில் இணைவோம். இறைப்பணியே முதற்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்ற வாக்கினை வாழ்வாக்கியவர் குருத்துவ வெள்ளி விழா நாயகர்கள். கும்பகோண மறை மாவட்டத்தில் உள்ள தொட்டியம் பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியசாமி அவர்களும் நம் பங்கு திருவிழா சிறப்பாக நடைபெற ஊன்றுகோலாக செயல்பட்ட பாசமிகு பங்கு தந்தை குருத்துவ வெள்ளி விழா நாயகர் அருட்பணி எல்வி யூஜின் அவர்களும் இணைந்து திருவிழா நாளில் மகிழ்ச்சியின் திரியை ஏற்றுவார்கள். இனிதே ஏற்று 62ஆம் ஆண்டு தேர் திருவிழா திருப்பலியில் இறையாசிர் வழங்க வருகை தந்திருக்கும் திருச்சி மறை மாவட்டம் ஜெகன்மாதா பங்கின் பங்கு தந்தை மரியின் ஊழியர் சபையை சார்ந்த அருட்பணி உவரி அவர்களை வழிகாட்டும் ஒளியை ஏற்றுவார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வாக்கினை வாழ்வாக்கியவர் நம் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள். அவர்களின் சார்பாக அருட்சகோதரி ஜெயராணி அவர்கள் உறவின் ஒளியை ஏற்றுவார். ஏழிசை நாதத்தில் இறைவனை புகழ்ந்திடும் எம் பங்கின் இறை அலைகள் பாடகர் குழுவினர் சார்பாக திரு ராபின்சன் இன்பகரமான ஒளியை ஏற்றுவார். எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது என்பதற்கிணங்க காவேரி கரங்கள் இளையோர் இயக்கத்தின் சார்பாக செல்வன் வெனிஸ் டிமல்ரோ எழுச்சியின் ஒளியை ஏற்றுவார். அன்னை தெரசா நமக்கு விட்டு சென்ற பிறரன்பு பணிகளை நம் பங்கிலே இனிதே செய்து வரும் அன்னை தெரசா நற்பணி இயக்கத்தின் சார்பாக திரு நிர்மல் சகாயராஜ் அவர்கள் தியாகத்தின் திரியை ஏற்றுவார். எதிர்காலத்தின் தூண்களாக திகழும் நம் பாசமுள்ள குழந்தைகள் கீர்த்தி சத்தியமூர்த்தி இருவரும் ஞானத்தின் ஒளியை ஏற்றுவார்கள். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே, ஆனந்தமாய் அன்புருவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசுவின் வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பணியில் இணைவோம், இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புருவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வல்லமை மிக்க நம் பங்கின் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் அவர்களின் 62ஆம் ஆண்டு திருவிழா திருப்பலியினை நிறைவேற்ற வந்திருக்கும் கும்பகோணம் மறை மாவட்டம் தொட்டியம் பங்கு தந்தை குருத்துவ வெள்ளி விழா நாயகர் அருள்பணி ஆரோக்கியசாமி அவர்களையும், நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும், மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், அலெக்சிஸ் இல்ல மாணவ மாணவியர், ஆலய பாடகர் குழு, காவிரி கரங்கள் இளையோர் இயக்கம், தூய அன்னை தெரசா நற்பணி மன்றத்தினர் அனைவரின் சார்பாகவும் நம் பங்கு மக்கள் எல்லோரின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றோம். நம் நோய்கள் குணமாக பரிந்துரை செய்பவர், மகிமை பொருந்திய நம் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் என்ற மைய கருத்தை கொண்டு நாம் இந்த ஆடம்பரமான மின் அலங்கார தேர் திருவிழா திருப்பலியில் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசுவின் ஆடையை தொட்ட பெண்மணி நலமடைந்தார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்க இருக்கின்றோம். இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றிய நம் புனிதர் தமக்கு உள்ளதையெல்லாம் கொடுத்து தான் வாழ்ந்த காலகட்டத்திலேயே பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவரின் பரிந்துரையால் அவர்கள் நோயிலிருந்து குணம் பெறவும் ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் இன்றும் நமக்காகவும் நமது அம்பிகாபுரம் பங்கு இறை மக்கள் மற்றும் இப்பகுதி வாழ் பொதுமக்கள் எல்லோருக்காகவும் தொடர்ந்து நம் இறைவனிடம் மன்றாடி நம் நோய், பிணி, வறுமை என எல்லாவித பிணிகளையும் நீக்கி ஏழைகளையும் நோயுற்றவர்களையும் எல்லாவித ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம் புனிதர் தூய ஆரோக்கியநாதர் நமக்காக பரிந்துரை செய்து பெற்று கொடுக்கும் அனைத்து நலன்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நமக்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக பரிந்து பேசும் நம் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதரை சிறப்பு செய்து நம் இறைவனை மகிமைப்படுத்தும் இப்புனிதமான பெருவிழா திருப்பலியில் இணைவோம். இறையாசிர் பெற்று மகிழ்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடத்திலே தொடர்ந்து பரிந்து பேசி வருகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவனே மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின் மேல் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித ஆரோக்கியநாதரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர தயவாயருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது மாபெரும் புனிதர் தூய ஆரோக்கியநாதனுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா திருப்பலியினை நமது இரு தந்தையர்கள் முன்னின்று வழிநடத்தி நமக்காக மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி, அவர் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கார், என் பேர் யுஎஸ் ஆரோக்கியசாமி. அப்படி ஆரோக்கியசாமின்னு சொல்லக்கூடாது, யுஎஸ்ஏன்னு சொல்லணுமா. நாங்கள் படிக்கும் பொழுது அவரும் என்னுடைய வகுப்பு தோழர். என்னடா அவர் வயசானவராக இருக்கார், நம்ம பங்குசாமி சின்ன ஆளாக இருக்கான்னு நினைக்காதீங்க. அண்ணனை எப்போவுமே அப்படி தான் வம்பழுத்துக்கிட்டே இருப்போம். அண்ணன் வந்து ரொம்ப லேட்டாக பிக்கப் ஆனவர். நாங்கள் சின்ன வயசுலேயே சாமியார் படிக்க வந்துட்டோம். அண்ணன் வந்து ராணி மங்கம்மா, திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர். ராணி மங்கம்மா பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்துருந்த கண்டக்டராக கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். 7 ஆண்டுகளாக கவர்மெண்ட் சம்பளம் கை நிறையா வாங்கிட்டு இருந்தவர். அவருக்கு இறை அழைத்தல் வந்தது. இறைவனுடைய குரலை கேட்ட பிறகு இதையெல்லாம் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு குருமடத்திற்கு வந்து சேர்ந்து எங்களோடு இணைந்து மெய்யியல் இறையியல் என்று எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த படிக்கிறதுக்கு மண்டை காஞ்சு போயிடும். ஆனால் அண்ணன் எங்களோட சேர்ந்து படிப்பார். எங்கள் எல்லாரையும் விட 10-12 ஆண்டுகள் அவர் வயதில் மூத்தவர். அந்த வயது வித்தியாசமே இல்லாமல் நாங்கள் என்ன ஒம்புழுத்தாலும் என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஜாலியாக எங்களோட இருந்து இத்தனை ஆண்டு காலமாக நல்ல ஒரு உறவையும் நட்பையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய குரூப்பில் இந்தியா பூராவும் இருக்கிறாங்க எங்களுடைய பேட்ச்சு. எனக்கு கூட ஒரு சிலர்கிட்ட கான்டாக்ட் கொஞ்ச நாளாக கிடையாது, வெளிநாட்டுக்கு போன பிறகு. ஆனால் அண்ணனை கேட்டோம்னா எல்லாத்துலேயுமே கான்டாக்ட் வச்சுருப்பார். யார் யார் எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்க, ஏது இருக்காங்க. இப்போ எங்களுக்கு பெங்களூர் செமினரியினுடைய 50ஆம் ஆண்டு ஜூபிலி வருது. அடுத்த மாதம் 17, 18, 19 3 நாள். அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு போகணும், பார்த்துக்கலாம், போக வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் ஏற்கனவே டிக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார். வா தம்பி போயிட்டு வருவோம், அதெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது, இந்த வருஷம் நம்மளுக்கு ஜூபிலி இல்லை, நம்ம படித்த செமினரி போகணும் வா அப்படின்னு சொல்லி குருமடத்துக்கு வான்னு சொல்லி இன்றைக்கி மதியம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்தளவிற்கு பாசமும் உரிமையும் கொண்ட நல்ல உள்ளம். எங்களுக்கு ஒரு நல்ல மூத்த அண்ணனாக இருந்து எங்களை வழிப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதும் அவருடைய வாடிக்கையாக இருக்கும். அதேபோல் நாங்களும் அவரோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இன்றைக்கு வரைக்குமே எங்கள் பேட்சில் எல்லாத்துக்குமே அண்ணன் அப்படின்னா அவர் தான். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட்லேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிற ஃபாதர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, அண்ணன் தான் அவரை கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே செமினரில் இருக்க எல்லாருக்குமே அண்ணன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் அவர் அண்ணன் தான். எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த ஃபாதர்ஸும் கூட அவர் அண்ணன் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவர் வயது மூத்தவராக இருக்கக்கூடியவர். இருந்தால் மிகவும் பொறுப்பாக நல்ல முறையிலே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். தற்பொழுது கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய தொட்டியம் என்ற பங்கில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நல்ல அழகாக பாட்டு பாடுவார்.
இசை ஞானம் மிக்கவர். கீபோர்டாக இருந்தாலும் சரி, முக்கியமாக தபேலா. நான் கூட கிண்டல் அடிச்சிருப்பான், என்னண்ணே நீங்கள் புரோட்டா மாஸ்டராக இருந்தீங்களான்னுட்டு, மாவு உருட்டுற மாதிரி இந்த உருட்டு உருட்டுறீங்களேன்னு அப்படின்னு சொல்லுவோம். தபேலா அவ்வளோ அழகாக வாசிப்பார். தபேலா வாசிக்கிறது, அவர் வாசிக்க உட்கார்ந்தாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தபேலா மட்டுமே வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த அளவிற்கு திறமையாக அழகாக தபேலா வாசிக்கக்கூடிய திறமை படைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இந்த நாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு மாலை நேரத்தில் வந்து இருந்து என்னோடு கொஞ்ச நேரம் பேசி ஒம்பழுத்து சிரித்து, ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் சிரிச்சு அப்படின்னார். அது உண்மைதான். மறைமாவட்ட குருக்கள் தந்தை உவரி தந்தை வந்திருக்கின்றாங்க. அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, ஃபாதர்ஸோட துறவர சபை. நாங்களாம் தனித்தனி ஃபாதர்ஸாக இருக்கிறோமா, அதிகம் பேசி சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் அண்ணன் வந்த பிறகு ஒம்பழுத்து கிண்டல் அடித்து நல்லா சிரிக்கவும் அவர் சொன்னார், ரொம்ப நாளாச்சுப்பா இப்படிலாம் சிரித்து வந்து உன் கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படின்னார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் இந்த நாளிலே தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதருடைய திருவிழா திருப்பலியை முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களை நமது பங்கின் சார்பாக கரவொலி எழுப்பி கரம் கூப்பி வரவேற்று மகிழ்வோம். ஆண்டு நம்ம ஊரில் பல பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு எந்த சைடில் திரும்பிடுவாங்க, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் திரும்புவாங்க. இது வழக்கமாக இருக்குது. அதே போல் தான் அப்போ இருந்த மேற்றானியர், நம்முடைய பழைய பிஷப், முன்னாள் பிஷப் டிவோட்டா, அந்தோனி டிவோட்டா அவர்கள் என்னை ஒரு இடத்துக்கு கேட்டார், இந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியுமான்ட்டு. அதெல்லாம் பெரிய ஃபாதர்ஸ் அனுப்புங்க ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் நீ செய்யலாம், உடனே தான் போட போகிறேன்னு முதல் நாள் நைட்டு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீ சாத்தம்பட்டின்னு ஒரு பங்கு தந்தையாக போட்டுட்டார். ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனைக்குரிய நேரமாக இருந்ததுனால யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உடனே நான் போட்டுட்டேன், ஆனால் நீ போ சாத்தம்பட்டியில் போய் வேலை செய்யின்னு சொன்னார். அந்த சாத்தம்பட்டிக்கு எனக்கு ஒரு 7-8 மாதங்களுக்கு பிறகு ஆயரவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே சேர் எடுத்து வெளில போடுப்பா, அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னார். ஒரு நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி பூசையை கூப்பிட்டுருந்தேன். பூசையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சேர் எடுத்து வெளியில் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்து மதிய சாப்பாடு என்னோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் பிஷப் போனார். ஏன் தெரியுமா? அதற்கு உதவியாக இருந்தவர் தந்தை உவரி அவர்கள். OSM நம்ம சிஸ்டர்ஸுடைய அதே ஃபாதர் சபை மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த தந்தை உவரி அவர்கள் இப்பொழுது ஜெகன்மாதா பங்கு என்று இருக்க, ஜெகன்மாதா கோயில் தெரியும் உங்களுக்கு, KK நகரில் இருக்கக்கூடியது. அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது தான் அவர் மாநில தலைவராக ப்ரொவின்ஷியலாக இருந்து அவர் அந்த தன்னுடைய பணியை முடித்துவிட்டு இப்பொழுது இந்த பணியை தொடர்ந்து இருக்கின்றார். அதே இடத்துல தந்தை அவர்கள் 2000 ஆண்டிலிருந்து இருந்தார். அப்பொழுது 2003 ஆண்டு தந்தை அவரை நான் பார்க்க போனேன் அங்கே ஜெகன்மாதா சர்ச்சுக்கு. எதுக்காகனாக்கா கோழி, வாத்து, இது கூஸு, கின்னி கோழி இதெல்லாம் வாங்கிறதுக்காக போனேன். எனக்கும் அதில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அண்ணனுக்கு அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒவ்வொரு அண்ணன் பெரிய பண்ணையே வச்சுருந்தார். அதை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து என்னுடைய பங்கு சாத்தம்பட்டி பங்கில் அதை ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன். இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் மேற்றானியார் என்ன பண்ணார், மதியம் லஞ்ச் வரைக்கும் அங்கேயே இருந்து என் கூட லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போனார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, சரியான காடு இந்த காடு, சாத்தம்பட்டி காடு, இதுக்குள்ளாரையும் வந்து ஒரு பண்ணையார் மாதிரி உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னார். ஏன்னா 10 ஏக்கர் இடம் உண்டு அந்த கோயிலுக்கு, என்ன செய்கிறது அது பூரா ஒரே முள்ளுக்காடாக இருந்துச்சு. அதனால் நான் போன பிறகு JCB வச்சு முள்ளுக்காடை பூரா எடுத்துக்க சொல்லி சுத்தம் பண்ணி அதை உழுது நிலமாக்கி விட்டுட்டு ஒரு சைடில் தோட்டம் போட்டு கோழி, வாத்து, ஆடு, மாடு, கிளி, மீன் எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு இன்னும் வேலை கிடையாது. 2 ஸ்கூல் இருந்துச்சு, பிரைமரி ஸ்கூல் ஒன்று, ஹை ஸ்கூல் ஒன்று. காலையில் ஒரு ஸ்கூலை பார்க்கலாம், மதியம் ஒரு ஸ்கூலை பார்க்கலாம், சாயந்தரம் பங்கில் பூசை பார்க்குறதுக்கு ஏதோ டைம் பாஸ் மாதிரி, ஏதோ சினிமாவில் சினிமா பார்க்க வர மாதிரி மக்கள் வருவாங்க. 8 மணிக்கு தான் இங்கே நைட்டு சாயந்தரம் பூசை. நம்மளாம் சாப்பிட்டு தூங்க போகிற நேரம், அங்கே 8 மணிக்கு தான் பூசைக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாம் வயக்காட்டில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. 8 மணிக்கு வந்து பூசை பார்த்துட்டு அப்புறம் என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்து டிவி ஏன்னா டிவி எல்லாத்துக்கும் அப்போ கிடையாது, என்கிட்ட மட்டும் தான் டிவி இருந்துச்சு. அங்கே வருவாங்க, கேபிள் சேனல் வச்சு அதை டிவி கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 10-10:30 மணிக்கு நான் சொல்லுவேன் 10:30 எல்லாத்துக்கும் நித்திரை, கிளம்புங்க எல்லாம் ஓடுங்க வீட்டுக்கு போய் தூங்குங்கன்ட்டு 10:30 எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறது.
இப்படி தான் அந்த பங்கில் என்னுடைய பணி சாத்தம்பட்டிங்கிற பங்கில் நடந்தது. அந்த பங்கை ஒரு லைவான எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு வழியை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் தான் தந்தை ஊரி அவர்கள். அவருடைய பாதத்தை பின்தொடர்ந்து அவரை போலவே ஒரு ஃபார்மை உருவாக்கி பண்ணையாராக இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அண்ணனை பார்த்து தான். தந்தை ஊரி அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்முடைய இந்த திருவிழா மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வேளையிலே தந்தை ஊவரி அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக இருகரம் கூப்பி இருகர ஒலி எழுப்பி அன்போடு வரவேற்று மகிழ்வோம். இந்த திருவிழா நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், அலெக்சிஸ் இல்ல மாணவ மாணவியர்கள், நமது ஆலய பாடகர் குழு, காவிரி கரங்கள் இளையோர் இயக்கம், தூய அன்னை தெரசா நற்பணி இயக்கம், இவர்கள் எல்லோருடைய குடும்பங்களுக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியை சிறப்பாக நாம் மன்றாடி ஜெபிப்போம். அன்பில் நிறைந்தவர்களை, இன்றைய இந்த திருப்பலியிலே பூசை கருத்துக்கள் நாம் வாசிக்கவில்லை. காரணம், இன்றைய இந்த திருப்பலியானது நமது பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், நம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய எல்லா பக்தர்களுடைய குடும்பத்திற்காக இன்றைய இந்த திருவிழா திருப்பலியானது பொது திருப்பலியாக நிறைவேற்றப்படும். ஆக நமது குடும்பத்திற்காகவும் நமக்கு அறிமுகமான எல்லா குடும்பத்தினருக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியை இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். நமது பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த திருநாளிலே அருள்வாராக. யாக்கோபு புத்தகத்திலிருந்து அதிகாரம் 5 இறை வசனங்கள் 13 முதல் 16 முடிய. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல் தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. தாயின் கருவிலே தெரிந்தவரே, மகனாக மகளாக ஏற்றவரே, எனக்காய் உயிரை தந்தவரே,
என்னாலும் என்னோடு நடப்பவரே. உலகமெங்கும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் போராடும் படகாய் மாறி போகிறேன். எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழியறியாமான் போல் அலைந்து திரிகிறேன். என்னை காண்பவர் நீர் ஒருவரே, என்னை காப்பவர் நீர் ஒருவரே. இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. அமைதியை தருவேன் என்றவரே, ஆறுதல் தாரும் ஆண்டவரே. நிழல் போல துன்பம் சூழ்கையிலே நீங்காத நண்பனாய் இருப்பவரே. இருளடைந்த பாதையில் ஒளி தேடும் மலரென விழி மூடி அழுகிறேன், வழிகாட்டுமே. கவலைகளும் நோய்களும் கண்ணீரும் வழிகளும் நிதம் தோன்றும் நிலவு போல தொடர்கின்றதே. இதை மாற்றிடும் வல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல ஆயனே. இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல் தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 25 முதல் 34 முடிய. பெரும் திரளான மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார்.
அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்குசாமியார் வந்தோடனே 10 நிமிஷத்துக்குள்ள பிரசங்கத்தை முடிய சொல்கிறாரு. மணி இப்போயே 6:52 ஆச்சு, 7:30 தேரை ஓட்டணுங்கிறாரு. இப்படி பிரசங்கம் வைக்கலாமா, முடிச்சிடலாமா? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை பேச்சே காணா. நான் 4 காலம் தான் முடிப்பேன் அப்படின்னா ஓகேயா? சோறு போட்டுருங்க சாமி, இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டுருப்பேன். வெரி குட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்களும் யார் யார் நல்லா இருக்கு? நல்லவர்களாக இருக்கீங்களா? ஒரு ஆள் கைதுக்கு பார்க்கலாம். அந்த அம்பியாபுரத்தில் நான் நல்ல மனிதன் மனைவி நல்ல மனிதன் நல்ல மக்கள்னு சொல்லலாம். யார்? ஹூ இஸ் தட்? யார் நல்லவங்க? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான். அப்புறம் எப்படி நோய் உங்களை விட்டு போக? எப்படி போகணும்னு கேட்குறேன். போகவே போகாது, எழுதி வச்சுக்க. நீ நல்ல மனசு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? நல்ல எண்ணம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் சமமானவர் தான். இன்றைக்கி 2 வாசகங்களுமே, முதல் வாசகம் வந்து அவஸ்தை கொடுக்கும்போது சொல்லக்கூடிய வாசகம். மூப்பர்களால் அவங்க ஆண்டவர் அவங்க தலையில் கை வைப்பாங்க, நோய் குணமாக, விசுவசிப்பான் குணம் பெறுவான், பாவத்தில் விடுபட இருக்கிறார். நீங்கள் நடிச்சதை எடுத்துங்க. மார்க் நடிச்சதையாளர் தொட்டாலே போதும், டச் மீ, வேறு ஒன்றும் வேணாம். அந்த அம்மா என்ன நினச்சி? எல்லாத்தையும் இழந்துச்சு, தொட்டுவா போதும் அப்படின்னுச்சு. தொட்டுச்சு, சுகம் பெற்றுச்சு. இதாங்க கிஃப்ட்டு. கடவுளுடைய கூட எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வருது? யார்கிட்டருந்து வருது? எப்படி வருது? மத்திய நெற்செய்தி இதழ் 5 வசனம் விட்டு சொல்லுது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர் கடவுளை காண்பார்கள். அந்த கேரக்டரில் இருக்குமா? 9வது வசனம், அமைதி ஏற்படுத்தோர் பேறு பெற்றோர் அவர் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? செக் அவுட் பண்ணி பாருவோம் கான்சியஸை. அன்றாட திருப்பலி பார்க்குறீங்கள, ஆமேன்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? பேசுங்க பார்க்கலாம். இப்போ நல்ல சிவி சிங்காரிச்சு வந்தால் போதுமா? சொல்லு பார்க்கலாம். ஆமேன்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? இதுலேருந்து தெரியுது, ஏதோ பேருக்கு தான் வந்துட்டு போகிறீங்க தெரியுது. யார் வந்து சின்சியாரிட்டியாக கடவுளை போய் வேண்டுவோம், மண்டாடுவோம், ஜெபிப்போம், என்ன பேச்சு அது வரைக்கும் வரல. ஆல்ட்ரு பாய்ஸு எத்தனை முறை ஆமீன் வருது? 3 முறையா? நீ அன்ஃபிட்டு. அப்புறம் வேற
எத்தனை முறை வருது ஆமீன்? தெரியலையா? இப்போ தான் எண்ணி பார்க்கணும். எத்தனை முறை வருது? 2. பிதாசன் சென்று வாரங்க பூசை முடிஞ்சு ஆமீன், அதோட முடிஞ்சா? எத்தனை முறை வருது எண்ணிட்டீங்களா? பாட்டு கிளாஸு எங்கேயும் தப்ப முடியாது. எத்தனைப்பா? 10. உனக்கு ஒரு குத்து தான். 7 முறை வருது ஆமீன். ஆமீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். அந்த ஆமீன்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆங்கில எழுத்து 4 எழுத்து தான். 4 எழுத்து தான். அதுக்கு முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்க நீங்கள். ஆமீன்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து என்ன? ஏ, அக்ரி வித் காட். நீ வேண்டுகின்ற ஜெபம் எல்லாமே எட்டப்படும். உதட்டிலிருந்து சொல்கிற ஜெபத்துக்கும் உள்ளத்திலிருந்து சொல்கிற ஜெபத்துக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிற ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு. அக்ரி வித் காட். நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்வார். எது எப்போ செய்யணும் கடவுளுக்கு தெரியும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுவில்லைங்கிறான். நம்ம நினச்சோன்னு நடக்கிறது கடவுள்கிட்ட கிடையாது. நமக்கு என்ன மனநிலை இருக்குது, எந்த மனத்தோடு, எந்த யதார்த்தத்தோடு, எந்த ஏக்கத்தோடு கேட்குறங்கிறத வச்சு தான் நமக்கு கடவுள் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து கொண்டே இருப்பார். 2வது எழுத்து என்ன? 2வது எழுத்து என்ன? மூவ் வித் காட். நீ எங்கு சென்றாலும் என் சமூகம் முன்பாக செல்லும். முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமும் கோட்டையாக அரணாக இருப்பேங்கிறாரு. அப்படியாப்பட்ட கடவுள் உன்னை காக்கின்ற தேவன். கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. மூவ் வித் காட். என் கூட இருக்கார். இப்போ இருக்கார் என் கூட. நான் ப்ரூஃப் ஃப்ரெண்டா? உங்கள்கிட்ட இருக்காரா? இல்லை சாமி, அதான் பிரச்சனையே. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அடுத்த எழுத்து என்ன? ஏ, எண்டு வித் காட். முடிவே அவர் தான். லார்ட் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பா? இறுதி தீர்வு யார் கொடுப்பா? ஒரு மனிதனுக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல், ஒன்று பொது. காமன் ஜட்ஜ்மெண்ட். பொது தீர்வு கடைசியில் எல்லாரும் உலகம் முடியும் போது. தனி தீர்வு நாம் இறந்து 30 நாள் 40 நாளுக்குள்ளாக தனி தீர்வு முடிஞ்சிடும். எண்டு வித் காட். அப்புறம் கடைசி எழுத்து நெவர் டவுட் வித் காட். கடவுள்கிட்ட நம்ம எந்தையுமே சந்தேகப்படக்கூடாது. கேட்டது கிடைக்கும். நீதிமானே தான் பிழைப்பேன், எல்லாரும் பிழைக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆமீன்கிற அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தைக்கு கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்துகிறார் என்பதுதான் ஒரு நிலையாக இருக்கிறது. அடுத்து எத்தனை பேர் சாமியார் சிஸ்டராக போகிறீங்க? பேச பார்க்கலாம். இப்போ பிரதர்ஸ், நீங்கள் யாரும் சாமியார் போகிறீங்களா? யோசிக்கிறேன் நம்பால். சிஸ்டர்ஸ், நீங்கள் சாமி சிஸ்டராக போகிறீங்களா? சத்தியமாக நான் பூசிக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படின்றீங்களா? இது யாருடைய பொறுப்பு? பெற்றோர்களாக உங்கள் பொறுப்பு. பெற்றோர்கள் சரியில்லை நான் சொல்லேன். இப்போயே நேரம் டக்குன்னு கை தூக்கிடுங்க அந்த பிள்ளை. நீங்கள் ஒழுங்காக வேண்டுறதும் இல்லை, வேண்ட விடுறதும் இல்லை. இதான் பிரச்சனையே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புனிதரை பற்றி உள்ளே வர்றேன். நீ தலைப்பு என்ன? சரி, நோய்கள் இல்லாதவங்களாம் கை தூக்கு. தந்தை மகன் தூய அன்பில் ஆமீன். உட்காந்துட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே. இன்றைக்கி எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் காட்டுது, அறிகுறி காட்டுது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி. ஹார்ட்டை எடுத்துங்களே, எத்தனை வால்வு இருக்குது ஹார்ட்டுக்கு? எண்ணி சொல்கிறேன் சாமிகிரியா? 4 6 வால்வு இருக்குது. இந்த 6 வால்வ்லையும் டாப் டு பாட்டம் பிளட் சர்க்குலேஷன் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். ஒரு பிளாக் வந்துச்சுனாக்க கிடினஸ் வருது, 2வது பிளாக் வந்துச்சுன்னா ஆஞ்சியோ, 3வது பிளாக் ஸ்டண்டு, 4வது பிளாக்கு ஓப்பன் சர்ஜரி. நீங்கள்லாம் எப்படி இருக்குது சாமி? இப்படி சொல்ல முடியல. இதான் பிரச்சனை. மருத்துவம் யாருக்கு தேவை? நோய் உள்ளவனுக்கு தான் மருத்துவம் தேவை. நிறைய பேர் மருத்துவமனை வெளியில் சொன்னால் நம்மள தலைவான்னு நினச்சிடுவாங்களா? ஏன் நினைக்கிறாங்க? ஏன் நினைக்கிறான்னு கேட்குறேன். உனக்குள்ள நோய் நீ தான் குணப்படுத்தணும், நீ தான் முயற்சி எடுக்கணும். அவ்வளோதான். கடவுளாக பார்த்து நோய் கொடுக்குறது இல்லை. நீங்கள் எல்லாத்துக்குமே நோய் இருக்குது, என்னையும் சேர்த்தேன். ஆனால் என் பேர் ஆரிசாமி, நோயாலே இருக்குனே, என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். அதுவும் கடந்து போகும், கடக்க வைக்கணும். அப்படி
இத்தாலி நாட்டில் பிளேக் நோயால் அடிபட்டுக்கிட்டு இருந்த மக்களை போய் எப்படிங்க போய் டச் பண்ண முடியும்? ஒருத்தர் எப்படி தொட முடியும்? எப்படி தொட முடியும்? கடவுளுடைய அருளாசியை பெற்றாரு, தொட்டார், குணமாக இருந்தார். அவர் அப்புறம் இறப்பு பின்னாடி பார்த்துக்கலாம், முதல்ல தொடன்மே. இன்றைக்கி அன்னை தெரசா அன்பியம்லாம் இருக்கீங்க, அது அவங்க நற்பணி மண்டபம்லாம் இருக்கீங்க. ஏழைகளுக்கு இறைவனுக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்கிறான். ஏழையின் சிரிப்புனே இறைவனை காணலாங்கிறான். எப்படி அவங்களாம் உலகத்துக்கு தெரிஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நற்செயல் புரிவனம், வழக்கை செய்து இடத்துக்கு தெரியக்கூடாது. அதுதான் அப்படி ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கி வந்து நோய்க்காக சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கோம் நம்ம எல்லாமே. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பூசை முடிஞ்சோடனே உங்கள் நோய் பறந்து போதில் எப்படி பாரு. நாளை காலை விட்டுன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாமே எந்த நோயாக இருந்தாலும் சரி, கடவுள் டச் பண்ணான்னு வச்சுக்குவே. ஒரு திருப்பலியில் 3 தடவை கடவுள் நம்மகிட்ட வராரு. எப்போ வர்றாரு நம்மள்கிட்ட? என்னடா பேசவே மாட்டேங்கிறீங்க? இறை வார்த்தையில் வர்றாரு நம்மள்கிட்ட. 2வது நற்கரணை வழியாக வர்றாரு. 3வது சென்று அவங்களை பூச முடிஞ்சு அப்போ வர்றாரா? எப்போ வர்றாரு? அப்பரச வடிவில் நற்கரணை வடிவில் வர்றார். இறை வார்த்தையை கேளு, செவிமெடு, இறை வார்த்தையை படிப்போம் நின்று விடாமல் அதை அப்படி கண்டினியூ பண்ணணும். எத்தனை பேருக்கு இறை வார்த்தை தெரியும்? டக்குன்னு சொல்லுங்கள் பாரு. இறை வார்த்தை ஒன்று சொல்லுங்கள். இறை வார்த்தை டக்குன்னு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசில் உள்ள இறை வார்த்தையை எத்தனை பேர் சொல்கிறீங்க? இதுதான் பிரச்சனையே. இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாயிலும் கூர்மையானது, உள்ளத்தின் சிந்தனை நோக்களை சீர்தூக்கி பார்க்குது, உச்சந்தலைமை உள்ளங்கால குத்தி விடுகிறது, டீப் இன்சைட். வார்த்தைகள் வல்லமை உண்டுங்க. சகோதரி பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? என்னை தொட்டது யாருன்னு கேட்டார் பாருங்களே. அந்த அம்மா கூனி குறி போய் நின்றுச்சு. மகளே என்ன சொல்கிறாரு? நோய் நீ நலமாறு, இனிமேல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்போ, அடுத்து ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்கிறதோ நாம் கடவுளை எப்போவுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். ஜெபம் 7 வகைப்படும். என்னென்ன ஜெபம் தெரியுமா? ஜெபம் 7 வகைப்படும். என்னென்ன ஜெபம்? ஜெபம் 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 ஜெபமா தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க. நீங்கள் புகழ்ச்சி ஜெபம், ஆராதித்தல் ஜெபம், கேட்டல் ஜெபம், பரிந்துரை ஜெபம், நன்றி ஜெபம், அழுகை ஜெபம், புரட்சி ஜெபம். இந்த 7 ஜெபத்தையும் ஒரு ஜெபத்துக்கு தான் வல்லமை உண்டு. அது என்ன ஜெபம்? பரிந்துரை ஜெபம். பரிந்துரை ஜெபம்னா என்ன? என்னப்பா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுதான் நம்மளுடைய இன்றைய கான்செப்டே. மற்றவங்களுக்காக ஜெபி, உங்கள் ஜெபம் நல்லா கடவுளுக்கு தெரியும். புகழ் செய்யணும், ஆராதிக்கணும், வணங்கணும், மகிமைப்படுத்தணும், கேட்கணும், நன்றி சொல்லணும். நன்றி என்ற சொல்லுக்கு 1000 அர்த்தம் உண்டு. கடவுள் ரொம்ப பிடித்தமான ஜெபம் நன்றி, தேங்க்ஸ் பீ டு காட். அவ்வளோதான். இந்த நாளை கொடுத்துருக்கு, இந்த இரவியை கொடுத்துருக்கு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கு, ஒற்றுமையை கொடுத்துருக்கு, சுகத்தை கொடுத்துருக்கு, நல்ல உணவை கொடுத்துருக்கு, இருப்பிடத்தை கொடுத்துருக்கு, சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். இது எல்லாமே நன்றி என்ற 3 வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். அவ்வளோ வல்லமை உண்டு. அப்படி வாழ்ந்த ஒரு புனிதரை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டிருப்பது உங்களுக்கு கொடுத்து வைத்த பாக்கியமாக இருக்கிறது. நமக்கு இருக்க நோய்கள் எல்லாமே கடவுள் பாதத்தில் வச்சுருங்க. சுமைகளோடு வர்றாங்க எல்லாமே சுகங்களாக தான் போகணும், மாற்றமே கிடையாது. கஷ்டமோ துன்பமோ வர தொடர்ந்து இருக்காது. உன் மனநிலை சரியில்லை. இன்றைய காலகட்டங்களில் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறான், மனத்தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறான்? முதல்ல மனசில் உள்ள வடுகளாம் தூக்கி எறிங்கிறான், அலசி ஆராய்ஞ்சிடுவாங்கிறான், ரெனியூவல் பண்ணுங்கிறான், புதுப்பிச்சுக்க. நீ உன்னையவே நீ எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்றும் முடியாது. நீ செய்த பாவம் புண்ணியம் தான் அவன் கூட வரும். நீ வச்சுருக்க வண்டியோ வீடோ எதுவும் அவன் கூட பராது. நெவர். பிறக்கும்போது எப்படி கையை முடி பிரிஞ்சு இறக்கும்போது க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். யாரும் ஒரு பிட்டு கூட தூக்கிட்டு போக முடியாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லவர்களாக வாழ்வோம், நன்மையை செய்வோம், நல்லதை நாடுவோம், நல்லதை தேடுவோம், அவ்வளோதான். டாக்டர் இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, நல்லதை பாரு, நல்லதை கேள், நல்லதை படி, நல்லதை சாப்பிடு, ஆல் ஆர் குட், யூ ஆல்சோ குட். அந்த மனநிலை நமக்கு இருக்குதா? சுயநலம் தாண்டவம் ஆடிக்கிருக்குது. என்றைக்கு சுயநலம் பிறநலமாக மாறுதோ அப்போ தான் நல்லாவே இருப்பான். எத்தனை பேர் நல்லா இருக்கீங்களா சாமின்னு கேட்டு வரப்பட எத்தனை பேர் நல்லா இருக்கு டக்குன்னு சொல்லுவீங்க?
ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ இருக்கிறேன் சாமி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இழுவை ரொம்ப ஜாஸ்தின்னு எடுத்தாங்க. நான்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்க, ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எனக்கு டக்குன்னு தட்டிடு. எனக்கு இந்த மாதிரி இந்த பில்லி சுண்ணி வைக்கிறாங்களே எனக்கு உடனே தட்டிடு. எனக்கு வரலாமா உங்கள் வீட்டுக்கு? பங்கு சாமியாரை கேட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். முன்னாடி வைக்கும்போது நீ எப்படியாப்பட்டாலும் கண்டுபிடிச்சி முடியும். அப்படியாப்பட்டாலும் நான் புறத்தை விட அகம் அழகாக இருக்க வேண்டும். அகம் நம்மள்ட்ட சரியில்லை, பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. அகத்தினாலும் மூத்தில் தெரியுங்கிறான். இன்னும் எத்தனை பேர் எல்லாம் ஃபேஸ் க்ரீம் போட்டு ஜம்முன்னு வந்துருக்கீங்க. வாங்க சாமி வாங்க சாமி போயிருக்கு. வீட்டுக்குள்ளே போய் பாரு. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சால் போய் பெரியவங்களாம் தோசனம் பண்ணுவாங்க வீட்டில். அந்த காலத்தில் நீங்களும் தோசனம் பண்ணுறீங்களா? பூசை முடிஞ்சானே தோசரங்கத்தா. அப்படி தான். எப்படி இருக்குது குடும்பத்தில்? உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளை கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பிள்ளையை சொல்லும். வேறு யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நோயெல்லாம் எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கணும். 2017 21 வரைக்கும் கொரோனா வந்துச்சே, நம்மளெல்லாம் ஏன் கடவுள் காப்பாற்றினார் நினச்சி பாருங்கள். நன்றி சொன்னீங்களா? என்னைக்குனாச்சேன் நமக்கு இன்றைக்கி உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா கடவுளுடைய ப்ரெசன்ஸ் தான், அவருடைய பரிந்துரை தான், அவருடைய மகத்துவம் தான், அவருடைய பிரசன்னம் தான் நம்ம பாதுகாத்துருக்குது. எத்தனையோ பேர் எதிர்பார்க்காம எல்லாமே செத்துனாங்களே. நாங்களாம் சாமியார் சிஸ்டத்தில் நிறைய பேர் இருந்தால் பூசை தான் வச்சுக்கிட்டோம். யாரும் எங்கேயும் போக முடியல, பயணிக்க முடியல. வராதிங்க. ஒரு சாமியார் இருந்தால் ஒரு பங்கு சாமியார் 3 பூசை வைக்கணும் அவங்களுக்காக. அருள் சோகல் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்காக பூசை வச்சுக்குவாங்க. இறப்பு செய்து மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் யாரையும் பார்க்க முடியல. அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதெல்லாம் தவிர்த்து நம்மளை இன்று காப்பாற்றிருக்கிறேன்டா நம்முடைய ஆரோக்கியநாதருடைய மகிமை இந்த பங்கிற்கு கிடைச்ச மாபெரும் கொடையாக பாக்கியமாக நீ கருத வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதர மனசில் இப்போ உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு உனக்கு தெரியும் நல்லாவே. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு ஜெபி. இறுதியிலே கடவுள் உன்னை தொட்டு ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்புவார். அதில் எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதான் அன்புக்குரியவர்களே, சிறு துளி தான் பெருவெல்லாம். சிறு துளி தான் பெருவெல்லாம். சின்ன ஜெபம் போதும். எத்தனையோ ஜெபிக்க குடும்ப ஜெபம் நான் சொல்கிறான், குடும்ப ஜெபம் பண்ணுறான். மற்றவங்களுக்காக எத்தனையோ ஜெபிக்கிறான். எத்தனையோ மருத்துவமனைக்கு போகிறீங்க, அந்த நோயாளிகளை பார்க்குறோமா? சிந்திச்சு பாருங்கள். வீட்டில் பெற்றவங்களுக்கு சோறு போட முடியல, ஊருக்கு போய் நீங்கள் எதுக்கு போய்? அது தேவையில்லை. கடவுளுக்கு அருவருப்பு. பெத்த தாய் செத்தவொடனே வெடியை போடுறையே, ஒருவேளை சோறு போடுவே போடுறோமா? நம்ம இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சோழலே, நாளை கஷ்டப்படுப்பு நீ தான். நீ வாங்கின கடனுக்கு உன் பேர பிள்ளைய வட்டி கட்ட போகுது. நல்லா கவனிச்சுக்க. நம்ம எல்லாத்துக்கும் கடன் உண்டு. என்ன கடன் தெரியுமா? பாவ கடன் உண்டு எல்லாத்துக்குமே. நீங்கள் பாவ செஞ்சு எவ்வளோ நாளாச்சு உங்கள் பங்கில்? இப்போயே தெரிஞ்சு போச்சு சாமி, பார்த்துக்க. நன்மை வாங்குறது யாருமே அன்ஃபிட் தான், யாருங்க தகுதி கிடையாது. ஞாபகம் வச்சு. என் இல்லத்தில் எழுந்திரளி வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பறச்சு ஓடி போயிடுறேன். கடவுள் அவர் வல்லமை உள்ளவர். அது நற்கரணையாக வருகின்ற போது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நமது மனம் எப்படி, மனநிலை எப்படி, எண்ணம் எப்படி, சிந்தனை எப்படி, சொல் எப்படி, செயல் எப்படி, எல்லாமே யோசிச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே. எனவே இன்றைய நாளிலே நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள்லாம் முக்கால்வாசி நோய் தான் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. நோய் தான். குறிப்பாக பெரியவங்க சீனியர் சிட்டிசனுக்கெலாம் நீ நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளை நல்லா இருக்குது, பேர பிள்ளை நல்லா இருக்குது. அவங்கள முதல்ல வாழ்த்துங்க, அவங்கள முதல்ல போட்டுருங்க, அவங்கள பணிவிடை செய்யுங்க. பணிவிடை புரியணும் பெற என்று. மருமகளாக இருக்கணும், மகளாக இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கு நமக்கு வயசு இன்றைக்கி எனக்கு, நாளைக்கு உங்களுக்கு, அவ்வளோதான். யாரும் பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல இந்த உலகத்தில். இருக்கிற வரைக்கும் நல்லவர்களாக. அப்பா மகராஜன் நல்லா இருந்தால் செத்தேன். நாங்கள் அவஸ்தையெல்லாம் கொடுக்க போவோம்ல, மாதத்தில் வெள்ளிக்கிழமை நன்மை கொடுக்க போவோம். பயங்கர பேடு சும்மலாக இருக்குங்க. இப்படி தண்ணியை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க அப்படி கண்ணீரோடு நாங்கள் போய் முகத்தை கலை தொடச்சி விட்டு நன்மை கொடுத்துட்டு வருவோம். எப்படி எல்லாம் இருக்குது இருந்து என்ன பண்ண? வாட் இஸ் யூஸ்? இன்றைக்கி அந்த அம்மா முடிஞ்சு வச்சா நாளைக்கு உனக்கு வர என்ன நிச்சயம் இருக்குது? இன்றைக்கி இறப்பெல்லாம் சொல்லிட்டு வர்றது கிடையாது. பிறப்பு 10 மாதம் தான் எல்லாத்துக்குமே, 10 months. இறப்பு என்பது ரகசியமாக எழுதி வைத்தார். பிறப்பு எல்லாத்துக்கும் 10 மாதம். பரம்பொருள் யாரும் தெரிய வைத்தான். இத்தனை நாளில் இறப்புது என்பதை ரகசியமாக எழுதி வைத்தான். அது இறப்பு யார் கையிலும் இல்லை.
ஒன்லி கடவுளுக்கு தான். எனக்கு எப்போ தேவையோ எடுத்துக்குவார். யாரும் எது சொன்னாலும் ஒன்றும் புரிய முடியாது. இனிமேல் இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒன்று அன்பை தருவது, மற்றொன்று அனுபவத்தை தருவது. ஒன்று அன்பை தருவது, மற்றொன்று அனுபவத்தை தருவது. அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன். இதில் எதுவும் ஒத்து விடுறதா இல்லையா? பாருங்கள், கோபமே இல்லாத கோடீஸ்வரன். பேர் கோடீஸ்வரன் ஒன்றுமே இருக்காது. நம்மெல்லாம் எப்படி கொடுத்து பழகுங்க, உறவை வளருங்க. உறவை என்னைக்கு ஒருபோது என்னைக்கு மறக்கவே முடியாது. உறவெல்லாம் அத்தகைய உறவை பார்க்கின்ற பொழுது இறுதியாக மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது. பெரியவங்க சீனியர் சிட்டிசன்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு டேக் இட் ஈஸ் பாலிசின்னு கடந்து போகணும். அதையும் கடக்க வச்சுருங்க. அதை எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்துடும். அவ்வளோதான். சரியா? அடுத்து புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், வெற்றி தான் கிடைக்கும். அதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. இன்றைக்கி உள்ள நிலைமை மனத்தொற்று நிபுணர்கள் அதுதான் சொல்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் அதுதான் சொல்கிறாங்க. மனநிலை பாதிக்க அளவுக்கு எது நம்மளை தாக்குதோ அதுதான் நோயாக மாறுது. இறுதியாக ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். நாங்கள் 2ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்தோம் பெங்களூரில். கிறிஸ்துமஸுக்கு பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து கிறிஸ்துமஸ் கேக் கொடுத்துட்டு வரோம் நோயாளிகளுக்கெல்லாம். இப்போ பெல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரன், 16 ஆண்டுகளுக்கு பிறந்த அந்த பையன், 5-6 வயசு தான் இருக்கேன், சுண்டி விட்டால் ரத்தம் தெரியும், அவ்வளோ சக்கவேன்னு இருக்கான். அவன் பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, இரத்த புற்றுநோய். இது எப்படிங்க வந்துச்சு? டயக்னோஸ் பண்ண முடியல டாக்டராலே, மருத்துவம் டயக்னோஸ் பண்ண முடியல அவங்களாலே. வந்தாங்க, நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே பிறப்பு செய்தியை சிறப்பு பண்ணோம், டான்ஸு ட்ராமாலாம் போட்டு முடித்த ஒரு பாடு அந்த தாய் வந்து என்னை சந்தித்தாங்க. நான் சொன்னேன் 1998 ஆண்டு இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க, அன்னையை தரிசிக்கிறீங்க, பாதத்தில் போட்டு நீங்கள் அப்படியே நேரம் கடற்கரைக்கு போயிருங்க, பையனை விட்டு போயிருங்க. பையன் நாளை காலம் அவனுக்கு கிடப்பேன், நீங்கள் போங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அவங்க போனாங்க, அன்னைகிட்ட தரிசித்தாங்க. கேட்டு முன்னாடி நுழைவாயில் இருக்குல்ல, அது 3 பேர் படுத்துருக்காங்க. இரவு வந்து 11 மணிக்கு மேலே ஆச்சு, நல்லா காற்று, கடற்கரை காற்று. 2 பேரும் தூக்கம் டீ சாப்பிட போயிட்டாங்க. மீண்டும் வந்து படுத்தாங்க. சரியாக 2:45 மணிக்கு ஒரு கனவு கண்டுறாங்க. அன்னை மரியாள் டச் பண்ணி அந்த தாயை எழுப்பி, உன் மகன் சுகம் பெற்று விட்டான். பிரைஸ் தி லார்ட். காலையில் அங்கே போயிருக்காங்க மருத்துவமனைக்கு. அவங்களால யூகிக்கவே முடியல. மருத்துவர்கள் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்க போய் என்னுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி, எனக்கு அப்போ நான் பிரதராக இருந்தேன், எனக்கு கடுதாசி எழுதினாங்க. இது யாருக்கு கிடைச்ச பாக்கியம்? அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்கள் உள்ளங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்கள் பெற்றோர்கள் கிடைக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் கிடைக்க வேண்டும், பேர பிள்ளைகள் கிடைக்க வேண்டும், பெரியவர்கள் கிடைக்க வேண்டும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதான் நோய் நீ நலமாக இருப்போம். அவ்வளோதான். எதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. செல்லு ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? செல்லு ஹேங் ஆகுமா? அதே மாதிரி தான் மனசு. நீ சேர்த்து வைக்க உனக்கு தான் பிரச்சனை. அதனால் நல்ல ஒரு பாவ சிந்தனை செய்யி, இருக்க வடுவெல்லாம் தூக்கி போடு, நல்ல மனநிலையை கொண்டு வா, சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே இறைவன் இந்த பரிந்துரையின் வழியாக, எங்களுடைய ஜெபத்தின் வழியாக உங்கள் நோய்கள் அனைத்தும் குணமாக ஜெபிப்போம். ஆமென். விசுவாசின் மன்றர்கள் எழுந்து நிற்போம். அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு உகந்தவர்களாக நெருங்கியவர்களாக வாழ முயற்சி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவும், நமது உள்ளார்ந்த எண்ணத்தில் இருக்கின்ற தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோமாக. தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரையும் படைத்தவரும் அனைத்திற்கும் முந்தியவருமான ஆண்டவரை,
எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும், இறை மக்களாகிய எங்களையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்து தூயதோர் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளை நியமங்களையும் கடைபிடித்து முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளாகிய ஆண்டவரும் திரும்பி வந்து இறை மனித உறவோடு ஒன்றிணைத்து வாழ தேவையான அருளை தந்து வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கவும் இயேசு சிந்திய திரு இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் திருவுளம் கொண்ட ஆண்டவரே, அமைதியை இழந்து தவிக்கும் இந்த அவனிக்கு உண்மையான சமாதானத்தை தந்தருள வேண்டுமென்றும் நாட்டு தலைவர்களும் குடிமக்களும் பகைமைகள் சண்டை சச்சரவுகளை களைந்து ஒன்றுபட்டு வாழவும் உயரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்று உரைத்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்காகவும் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் உம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தங்களுடைய வேதனைகளை மறந்து உமக்கு சான்று வாழ்வு வாழ வேண்டும் என்று நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் இருந்து உம் திருக்கரம் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதீர், என் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று உரைத்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இறை மக்களும் உம் மீது மாறாத அன்பு கொண்டு துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எதிர்த்து உம் துணையோடு பயணிக்கவும் உம்மீது மாறாத நம்பிக்கை கொண்டு வெற்றி வாழ்வு வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும், மேலும் இந்நாளை சிறப்பிக்கும் மரியாயின் ஊழியர் சபை அருள் சகோதரிகள், இல்ல மாணவ மாணவியர், ஆலய பாடல் குழு, தூய அன்னை தெரசா நற்பணி இயக்கம், காவேரி கரங்கள் இளையர் இயக்கத்தினர் மற்றும் நமது சமூக நலத்திற்காக போராடும் அனைத்து நல்ல மனிதர்களையும், முக்கியமாக இவ்வுலகை சுத்தம் செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் அவர்களுடன் உடனிருந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வில் உயர்வடையவும் உமக்காக உன் அன்பிற்காக வளர வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட மௌனமாக ஜெயிப்போம். இது உங்களுடைய நேரம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மனநிலையில் இருக்கின்ற எல்லா கஷ்டத்தையும் மௌனமாக எடுத்து சொல்லுங்கள். இறைவன் நம் புனிதர் வழியாக பரிந்துரை ஏற்று குறிப்பாக நோய் தாக்கல் விடுதலை அளிக்க மௌனமாக ஜெயிப்போம். அன்பே உருவான இறைவாய், நாமத்தினால் 2-3 பேரை கூடி ஜெயிப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்ற சொன்ன அன்பு தெய்வமே, இந்த மாலை பொழுதுக்கு நன்றி செலுத்தி, நாளையை கொடுத்து நன்றி செலுத்தி, எங்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து கூடி ஜெபிக்க வாய்ப்படுத்தி நன்றி செலுத்தி இந்த நாளை உங்களுக்கு அர்ப்பணித்து இருக்கின்றோம். எங்கள் உள்ளார்ந்த எண்ணத்தில் இருக்க மன்றாட்டுகளை கனிவோடு செவி சாய்த்து நாங்கள் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பழியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே,
உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது அதுவோ அதையே தருவேன், என்னையே முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விளைகின்றேன். என்ன தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதரரே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஆரோக்கியநாதருடைய விழாவில் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் என்றும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தே அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிலும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் இந்த நாளிலே இந்த புனிதமான திருவிழா திருப்பலியினை எங்களுக்காகவே நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய குருத்துவ வெள்ளி விழா நாயகர் அருள்பணி US ஆரோக்கியசாமி அவர்களையும் எங்களோடு இணைந்து எங்களுக்காக மன்றாடி செபித்து இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தந்தை உவரி அவர்களையும், இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், குறிப்பாக இந்த தூய ஆரோக்கியநாதரை தேடி இந்த திருவிழா நாளிலே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரையும், இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எங்களது மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், அலெக்சிஸ் இல்ல மாணவ மாணவியர், ஆலய பாடகர் குழுவினர், காவேரி கரங்கள் இளையோர் இயக்கத்தினர், தூய அன்னை தெரசா நற்பணி இயக்கத்தினர், இவர்கள் ஒவ்வொருவரையும் இவர்கள் போட்டியுடைய குடும்பத்தினரையும் நீர் எல்லா வரங்களாலும் வளங்களாலும் அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பெழ்வீராக. தந்தையே இறைவா, இந்த நாளிலே இந்த புனிதமான திருவிழா திருப்பலியின் வழியாக எங்களது அம்பியாபுரம் பங்கு இறைமக்கள் அத்தனை பேரையும், எங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோரையும் நீர் இன்னும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் ஆரோக்கியநாதர், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாமல்ல இறைவனாய தந்தையே, தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை எனக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார், எனவே துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆபத்துகள், சிறப்பான நோய் தாக்கங்கள் அனைத்திலும் விடுதலையை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய். இதோ இறைவன் செம்மறி, ஒரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். நாம் நோய் நொடிகளுக்கு அருள்மருந்தாக இருந்து வழிநடத்துகின்ற இறைவனுடைய திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு நம்மை காத்து நித்திய வாழ்நிலை வழங்குவதாக. ஆமென்.
இறைவா நீ வா என் உயிரே 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 உணவாய் வந்தாய் என் உறவே 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 இறைவா நீ வா என் உயிரே உனதாய் என்னை மாற்றவே உடைந்தாய் எனக்காகவே எனக்கெல்லாமும் நீ என் வாழ்வில் இறைவா நீ வா என் உயிரே உணவாய் வந்தாய் என் உறவே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே இணையின்றும் முன்போர்க்கெல்லாம் பசியும் தாகம் இருக்காது வாழ்வில் இறப்பிலும் உயிர்ப்பிலும் சங்கமிக்க வேண்டும் என்றே நற்கருணை நாதரே எந்தன் இதயம் நாடுதே தெய்வீக உணவான அன்பே தெவிட்டாத அமுதான அருளே என் நினைவாய் செய்யும் என்றாயோ இறைவா நீ வா என் உயிரே உணவாய் வந்தாய் என் உறவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில்
நிலையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி தெரிவிப்பது நம்முடைய தமிழர் பண்பாடு. அப்படியே ஆகட்டும் ஆமேன் என்ற வார்த்தைக்கு தனி இலக்கணம் தந்தவர், சிறப்பின் சிகரமாய் செந்தேனின் செழுமையாய் உயர்வின் ஊஞ்சலாய் எழுச்சிமிக்கு மறையுரையை இத்திருவிழா திருப்பலியில் வழங்கிய குருத்துவ வெள்ளி விழா நாயகர் அருள்பணி US ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நம் நன்றியினை தெரிவித்து பொன்னாடை செலுத்த அன்னை தெரசா நற்பணி இயக்கத்தின் திரு சகாயதுரைக்கன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பளிப்பு வழங்க காவிரி கரங்கோல் இளையோர் இயக்கத்திலிருந்து செல்வன் ஜோனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மரியன் ஊழியர் சபையின் மேனாள் மாநில தலைவர், தற்போதைய திருச்சி மறைமாவட்ட ஜெகன்மாதா பங்கின் பங்குத்தந்தை பாசமிகு அருள்பணி உயிரி அவர்களை இன்று நம் திருவிழாவில் பங்கேற்று நமக்காக இறைவனிடம் பரிந்து இறையாசிர் பெற்றுத்தந்த தந்தைக்கு பொன்னாடை போர்த்த அன்னை தெரசா நற்பணி இயக்கத்திலிருந்து திரு ரிச்சர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பளிப்பு வழங்க காவிரி கரங்கோல் இளையோர் இயக்கத்திலிருந்து செல்வன் வில்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அன்பில் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதனுடைய பெருவிழா திருப்பலியை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி நமக்காக நல்லதொரு மறையுரை மாற்றி இப்பொழுது நம்மோடு இருந்து ஜெபித்து கொண்டிருக்கூடிய அருள் தந்தை US ஆரோக்கியசாமி, என்னுடைய வகுப்பு தோழராக இருந்து நட்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு உள்ளம், இன்னும் சிறப்பாக என்னுடைய அப்பாவும் அவருடைய அப்பாவும் இணைந்து வேதியர்களாக பணியாற்றிய தருணங்கள் திண்டுக்கல் பகுதியிலே. அப்படியாக குடும்ப நண்பராக இருக்கும். அவருடைய பேர் நம்ம ஊரில் செல்லப்பா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பார். இங்கே திருச்சியில் செல்லப்பான்னு சொன்னால் தான் அவரை தெரியும். கும்பகோணத்துக்கு போனோம்னாக்கா ஆரோக்கியசாமி, US ஆரோக்கியசாமினா தெரியும். பெங்களூர் போனோம்னா USA அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். இப்படி ஊருக்கு ஒரு பேர் இருந்தாலும் சிறு பிள்ளை முதலாக அண்ணனோடு இணைந்து படித்தும், முதல்ல படிப்போன்னு நினைக்க கிடையாது, அவர் பெரியவர், பங்கில் தபேலா வாசிக்கலாம் வருவார். அப்படி தான் பிரதராக பார்த்துருக்கேன் அவரை. கடைசியாக அவர் நானும் சேர்ந்தே ஒரு கிளாஸ் ரூமில் ஒன்றா உட்காந்து படித்தோம். அதை தருணங்கள்லாம் மறக்க முடியாது. இன்றைக்கி சாயந்தரம் அண்ணன் அதுதான் சொல்லிகிட்டு இருந்தார், வா தம்பி போய் பார்ப்போம், படித்த இடத்துல திரும்பி போய் பார்த்தா அது ஜூப்ளியரில் போகணும் பார்த்தியா, அதையும் வரமாட்டேன்னு சொல்கிற, வா எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு அந்த உரிமையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல அன்பு அண்ணன். அதே போல் தந்தை உவரி அவர்களும் கூட அப்படித்தான். எப்பொழுதுமே எனக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து எதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்று எனக்கு நல்ல வழியிலே நெறிப்படுத்தக்கூடிய அன்பு நண்பராக, சகோதரனாக, மூத்த சகோதரனாக இருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இன்றைக்கு உன்னுடைய மகிழ்ச்சியிலே நானும் பங்கெடுக்க வருகின்றேன், பங்கு திருவிழாவின் போது நானும் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி நம்மோடு இருந்து இந்த நாளிலே நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய இந்த இரண்டு தந்தையர்களையும் நாம் நமது பங்கின் சார்பாக கரோல் எழுப்பி கரம் கூப்பி நன்றி சொல்லி வாழ்த்துவோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியினை சிறப்பு செய்த மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், அலெக்சிஸ் இல்ல மாணவ மாணவியர், ஆலய பாடகர் குழுவினர், காவேரி கரங்கள் இளையோர் இயக்கத்தினர், தூய அன்னை தெரசா நற்பணி இயக்கத்தினர் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நன்றியோடு நமது பங்கு எண்ணி பார்க்கின்றது. அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை சொல்லி மகிழ்கின்றோம். அன்பானவர்களை, நாளைய தினத்திலே ஏற்கனவே சொன்னது போல்
நாளை தினம் காலை 10:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். கொடியிறக்கம் 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு கொடியிறக்கம் முடிந்த பிறகு ஆலயத்திலே திருப்பலியும் திருப்பலியினுடைய நிறைவிலே நற்கருணை ஆசீர்வாதமும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் கொடுக்கப்படும். அன்பின் விருந்தானது நாளை மாலை வேளையிலே அல்ல, நாளை மதிய உணவாக கொடுக்கப்பட இருக்கின்றது. அன்பானவர்களே, நாளைய தினத்திலே நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து திருவிழா திருப்பலியினை நிறைவேற்றக்கூடியவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி விக்டர் இம்மானுவேல் அவர்கள். தற்போதைய கிராப்பட்டி வட்டார அதிபராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நாளை தினத்திலே நம்முடைய திருப்பலியினுடைய கருத்தாக இருப்பது அன்பும் கருணையும் கொண்டவர் நம் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர். நாளை தினத்திலே இறை இறக்க ஆண்டவர் அன்பிய குடும்பங்கள், தூய தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள், பெண்கள் பணிக்குழு இவர்கள் நாளை தின திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனேயே அலங்கரிக்கப்பட்ட தேரிலே நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் வீற்றிருக்க 3 தேர்களுமே மந்திரிக்கப்படும். புனிதப்படுத்தப்பட்ட இந்த தேர்களானது வருடத்திற்கு ஒரு முறை, வருடம் பூரா நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்து அவரை வணங்கி செல்வோம். வருடத்திற்கு ஒரு முறை இந்த இறைவனும் புனிதர்களும் நம்முடைய வீதிகளை, நாம் இருக்கக்கூடிய வீடுகளை தேடி வருகின்றார்கள். நம்மை தேடி நமது வீடுகளை தேடி வரக்கூடிய இந்த இறைவனையும் புனிதரையும் அன்பு நிறைந்தவர்களை இங்கிருந்து நாம் எப்படி அழைத்து செல்கின்றோமோ அதே போல் நாம் மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். தயவு செய்து எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோன்னு சொல்லி வேகமாக போயிடாங்க. இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்திருப்பது தப்பு இல்லை. ஆக திருப்பலி முடிந்தவுடன் திருத்தேரானது புனிதப்படுத்தப்படும். திருத்தேர் பவனியிலே எல்லோரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப அதிகமான நேரம் அல்ல, 2-2:30 மணி நேரத்திற்குள்ளாக திரும்பி வந்து விடுவார்கள். எப்படி நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம வீடுகளுக்கு முன்பாக இருந்து அவர்களை மகிமைப்படுத்தி தொடர்ந்து அவர்களோடு இணைந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்வோம். எல்லோருமே இந்த திருத்தேர் பவனியிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தேர் பவனி முடிகின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் மகிமை பொருந்திய தூய ஆரோக்கியநாதருடைய திருச்சிறுப ஆசீர்வாதமானது ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து கொடுக்கப்படும். அதன் பிறகு நாம் இல்லத்திற்கு செல்லலாம். நாளை தின நிகழ்வுகள் வழக்கம்போல் 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த நேரத்திலே நம்முடைய இந்த திருவிழாவிற்காக உதவி செய்த எல்லா நல்ல உள்ளங்களையும் அன்போடு இந்த திருவிழா நேரத்தில் எண்ணி பார்த்து மகிழ்கின்றேன். அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக கரவொலி எழுப்பி நன்றி சொல்லி மகிழ்வோம். நன்கொடையாளர்கள் குறிப்பாக அதே நேரத்தில் நம்முடைய ஆலயத்தை மின் அலங்காரங்களால் ஜொலிக்க செய்த நம்ம சவுண்ட் சிஸ்டம், லைட் சிஸ்டம் நடத்தக்கூடிய தினேஷ் குழுவினர், பேண்டு செட் நடத்தக்கூடிய ஒரு பேர் டக்ளஸ் அவருடைய குழுவினர் நமக்காக இந்த நிகழ்ச்சிகளை, நம்முடைய புனிதமான திருப்பலியை பலரும் பல நாடுகளிலிருந்து பார்த்து அவர்களும் நம்மிலே பங்கெடுக்க வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நமக்காக இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய பவர் ஆஃப் கார்டனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆனந்தன் அவருடைய குடும்பத்தினர், இன்னும் நம்முடைய பங்கிற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக பாடகர் குழுவினர், பீட பணியாளர்கள், நம்முடைய பீடச் சிறுவர்கள் சிறுமிகள், நம்முடைய அருட்சகோதரிகள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அன்பிய குடும்பங்கள் எல்லோருமே நான் ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்முடைய அன்பிய குடும்பங்களெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. சிறப்பாக எல்லாருமே எல்லா காரியங்களும் செய்திருக்கின்றீர்கள். இளைஞர் இயக்கத்தினர், அன்னை தெரசா நற்பணி இயக்கத்தினர் என்று சொல்லி எல்லா இயக்கங்கள், எல்லா சபைகள், அன்பியங்கள் என்று அத்தனை பேரையும் நான் நன்றியோடு எண்ணி பார்த்து எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் வழியாக சொல்லி மகிழ்கின்றேன். கரோலி எழுப்பி நம்மை நாம் வாழ்த்திக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே என்னை அழைத்து சிறப்பி செய்த நமது தம்பி பங்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்களாய் உங்களுக்கும் இன்றைய சிறப்பு செய்த நற்பணி மன்றத்தினர், அன்னை தெரசா, ஆல்ட்ரு கேர்ள்ஸ், பாய்ஸு, பாடகர் குழு எல்லாத்துக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்ந்து ஜெபிப்போம். அணியின் முழந்தாளப்படியிடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நல்ல மனநிலை இருந்தால் கடவுளத்தில் அப்படியே உங்கள் பாதங்களே அப்படியே அர்ப்பணியுங்கள்.
உங்களுக்காக சிறப்பாக 2 நிமிஷத்தில் ஜெபத்தை முடிச்சிடுவேன். இறைவன் உங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் தாக்கங்கள் எல்லாற்றிலும் விடுதலை கொடுத்து திருப்பலின் வழியாக உங்களுக்கு அனைத்து ஆசிரியம் கொடுக்குறார். அதில் கண்களை மூடி படிப்பில் படிக்கிறவங்க, பணி செய்கிறவங்க, வீட்டில் பெரியவங்க, பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், பெரியோர்கள் எல்லாரும் மௌனமாக ஜெபியுங்கள். நமது புனிதர் வழியாக பரிந்துரை ஏற்க மௌனமாக ஜெபியுங்கள். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தையிலே இந்த மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை ஆலயத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும், பெரியவர்களையும், பெற்றோர்களையும், சிறியவர்களையும், இளைஞர்களையும், இளம் பெண்களையும், அன்பிய குடும்பத்தாரையும், இளைஞர் மன்றத்தினரையும், பாடல் குழுவினையும், ஆலய பணியாளர்கள் அவர்களையும், பலிபிட சிறுவர்களையும், இன்று உபயம் செய்கின்ற ஒலி அமைத்து கொடுத்தவர்களையும், பேண்ட் வாத்திய குழுக்களையும் அனைவரையும் இது பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, இவர்கள் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்று என்னாலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருந்து உடைய பரிந்துரையினாலே அனைத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய நாளுடைய பரிந்துரையின் வழியாக நலம் பெற்று வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாருங்கள் வாருங்கள் நேசர்களே, ஆரோக்கியநாதரின் பக்தர்களே. வாருங்கள் வாருங்கள் நேசர்களே, ஆரோக்கியநாதரின் பக்தர்களே. வந்து துதி செய்து பாடுங்களே, வந்து துதி செய்து பாடுங்களே. நித்தமும் அவர் அருளை பெற வேண்டுங்களே, நித்தமும் அவர் அருளை பெற வேண்டுங்களே. தீராத நோய்களை தீர்த்திடுவார், மீளாத சோகத்தை போக்கிடுவார். தீராத நோய்களை தீர்த்திடுவார், மீளாத சோகத்தை போக்கிடுவார். போற்றி எம் இறைவா எழுவாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி எம் இறைவா எழுவாய் போற்றி. இருளில் விடிவாய் உதிப்பாய் போற்றி, இடரும் தீமை தகர்ப்பாய் போற்றி. இருளில் விடிவாய் உதிப்பாய் போற்றி, இடரும் தீமை தகர்ப்பாய் போற்றி. விழியில் வழியாய் ஒளிர்வாய் போற்றி, வழியில் வாழ்வாய் திகழ்வாய் போற்றி. விழியில் வழியாய் ஒளிர்வாய் போற்றி, வழியில் வாழ்வாய் திகழ்வாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி
எம் இறைவா எழுவாய் போற்றி. செவியில் வாக்காய் ஒலிப்பாய் போற்றி, செயலில் நலங்கள் விளைப்பாய் போற்றி. செவியில் வாக்காய் ஒலிப்பாய் போற்றி, செயலில் நலங்கள் விளைப்பாய் போற்றி. சுமையில் துணையாய் வருவாய் போற்றி, சோர்வில் சுகமே தருவாய் போற்றி. சுமையில் துணையாய் வருவாய் போற்றி, சோர்வில் சுகமே தருவாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி, எம் இறைவா எழுவாய் போற்றி. பசியில் உணவாய் கனிவாய் போற்றி, பழியில் பொறுத்தல் தருவாய் போற்றி. பசியில் உணவாய் கனிவாய் போற்றி, பழியில் பொறுத்தல் தருவாய் போற்றி. அபயம் அளிக்கும் அன்பே போற்றி, ஆற்றல் அறிவின் ஊற்றே போற்றி. அபயம் அளிக்கும் அன்பே போற்றி, ஆற்றல் அறிவின் ஊற்றே போற்றி. ஒளியே போற்றி போற்றி, எம் இறைவா எழுவாய் போற்றி. படைப்பாய் வளர்ப்பாய் மீட்பாய் போற்றி, துடைப்பாய் கண்ணீர் தூயா போற்றி. படைப்பாய் வளர்ப்பாய் மீட்பாய் போற்றி, துடைப்பாய் கண்ணீர் தூயா போற்றி. தந்தை தனயன் ஆவியே போற்றி, எந்தை மூவோர் இறைவா போற்றி. தந்தை தனயன் ஆவியே போற்றி, எந்தை மூவோர் இறைவா போற்றி. ஒளியே போற்றி போற்றி, எம் இறைவா எழுவாய் போற்றி. ஒளியே போற்றி போற்றி, எம் இறைவா எழுவாய் போற்றி.